அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி இந்த பகுதிங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவில் முதலாக எப்போது வருமான வரி கணக்கிடப்பட்டது, சரியாங்க? ஸோ பார்த்து வச்சுக்கிறணும். இந்தியாவில் முதலாக 1860 தான் வருமான வரி அப்படின்றது சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் அறிமுகப்படுத்தினார், சரியாங்க? ஸோ இது ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறணும். அப்போ இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ இது ஏன் வருமான வரியை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா 1857 புரட்சி இருக்குது பார்த்தீங்களாங்க. ஸோ அப்போ அந்த புரட்சியின் போது நிறையா இழப்புகள் ஏற்படுது. ஸோ அப்போ அந்த இழப்புகளுக்கெல்லாம் ஈடு கட்டணும் அப்படின்னு அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட ஆணை தான் இந்த வரி. ஸோ அப்போ 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவங்க தான் வருமான வரியை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வருமான வரி தான் இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரியில் மிக முக்கியமானது, சரிங்களா? ஸோ இந்தியாவில் விதிக்கப்படுகிற, ஏன்னா நம்ம நேர்முக வரி மறைமுக வரின்னு 2 வகையான வரிகளை விதிக்கிறோம். ஸோ இந்தியாவில் விதிக்கப்படுகிற நேர்முக வரிகளிலே மிக முக்கியமான வரி எது அப்படின்னு நீங்கள் போலீஸு எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரிகளிலே மிக முக்கியமான வரி வருமான வரி தான். ஸோ இதை முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.